மெல்லிசை மன்னர் ஒரு பாடலுக்கு பியானோ பயன்படுத்த முடிவு பண்ணிட்டாருனாக்கா அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அமைந்துவிடும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. பாடுவோர் பாடினால் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, பால் தமிழ் பால், என்ன என்ன வார்த்தைகளோ, கண்ணென்ன கண்ணென்ன கலங்குரு, முள்ளில் ரோஜா, இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது பியானோ வச்சு. அதாவது பியானோ நிறையா படங்கள் வரும், சில பாடல்கள் அதிகமாக வரும். அந்த பாடல் நான் சொல்கிறேன். இதில் வந்து அதிகம் கேட்கப்படாத ஒரு பாடல் இருக்குது, அதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் பவானி, 1967 வெளிவந்த படம். இதில் ஏற்கனவே வந்து என்னுடைய 45வது பதிவில் வந்து நான் பாடும் பாட்டிலேன்னு ஒரு பாட்டில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற பாடல் எல்லார் இசை அவர்கள் பாடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து முதல்லேருந்து கடைசி வரையும் பியானோ ஆதிக்கம் தான். பிள்ளைவிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரையும் பியானோ ரொம்ப ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார். ஏன்னா பியானோவில் கை வச்சாருன்னா அவ்வளோதான், அது எங்கேயோ போயிடும். இந்த பாட்டை நடிச்சிருக்கவங்க வாணிஸ்ரீ மற்றும் அவருடைய சில தோழிகள் மாதிரி நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அசோகனை வந்து ஒரு மயக்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போதே வாணிஸ்ரீ வந்து இந்த பியானோவில் ஒரு ஃபுல்லாக அப்படி கிளீனிங் ஃபுல்லாக அடித்து ஒரு நோட்ஸ் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பள்ளியோடு வந்தப்புறம் அந்த பல்லவி ஆரம்பிக்குது. பல்லவி வந்து ரொம்ப ஷார்ட்டான பல்லவி தான், ஒரே ஒரு இதுதான், ஒரே வரி ரெண்டாக ஸ்கிப் பண்ணியிருப்பார் அவர். இது எப்படி ஆரம்பிக்குனாக்கா, மல்லிகை ஹோய் மான்விழி தேன்மொழி காதலி என்றெல்லாம் கூறுவார் கேளடி மல்லிகை. பல்லவி முடிஞ்சவொன்னே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் பியானோ நோட் கொடுத்து பல்லவி ரிப்பீட் பண்ணுவார். ரிப்பீட் பண்ணும்போது ஒரு அழகு பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் வந்து ஒரு வயலின் நோட்டு வரும். மல்லிகை ஹோய் மான்விழி தேன்மொழி காதலி என்றெல்லாம் கூறுவார் கேளடி மல்லிகை. இந்த மான்விழி தென்மொழி காதலி அதுக்கு அதனால் வந்து பின்னால் வந்து ஒரு சின்ன வயலின் நோட்டு வரும், அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து பியானோ தான். பியானோ இன்டர்வியூ முடிஞ்சவொடனே சலனம் வருது. சலனத்தில் இன்னொரு அழகு இருக்குது. என்ன அழகுனா, சலனம் வந்து 4 வரி இருக்குது. 4 வரி முடிஞ்சவொடனே அது சலனம் வந்து இப்படி ஆரம்பிக்கும். வளர்பிறை அதை காணும் போது அருகினில் வர கூறும்போது, அப்படி 4 வரி முடிஞ்சவொடனே ஒரு அழகான ஒரு பிட் கொடுப்பார் பாருங்க, வயலின் பிட்டு. ஒரு அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது முடிஞ்சவொடனே மறுபடியும் அந்த 4 வரிகள் ரிப்பீட் பண்ணிவிட்டு பல்லவிக்கு போயிடுவார். அதான் பல்லவிக்கு போயிட்டான்னு சலனம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சலனம் முடியல. ஏன்னா இந்த பல்லவி வந்து ஒரு வார்த்தை தான், மல்லிகை ஹோய். பாட்டு பார்த்தா மறுபடியும் சலனம் தொடரும். எப்படி தொடருன்னு பார்த்தாக்கா, அனைத்தால் தடுப்பேன் கொடுத்தால் சிரிப்பேன். அந்த கொடுத்தால் சிரிப்பேங்கிற இடத்துல எல்லாரையும் சிரிப்பாங்க பாருங்கள். அதுக்கே இந்த பாட்டினுடைய எல்லா அழகும் அந்த இடத்துலையும் அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. எல்லார் ஈஸ்வரிக்காகவே வந்து எம்எஸ்சி வந்து அவருடைய சிறப்பையெல்லாம் முழுக்க பயன்படுத்தும்படி வடிவமைத்திருக்கிற பாட்டு. அதுக்கப்புறம் வந்து புரியது இனியது தருவது புரிவிதமோ அப்படின்னு பற்றி அந்த முடிஞ்சுது. பல்லவி முடிஞ்சு மறுபடியும் பல்லவி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது சலனம். ரெண்டாவது இன்டர்வியூவில் வந்து அதே பியானோ வரும். அதோடு சேர்ந்து ஒரு ஹம்மிங் வரும். ஒரு ஹம்மிங் சேர்த்து அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சலனம் அதே மாதிரி தான், 4 வரிகள் முடிஞ்சவன் மறுபடியும் மல்லிகை ஹோய் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து அதே இன்னும் ரிப்பீட் பண்ணி இன்னும் 2 வரிகள் போட்டுட்டு அப்புறம் பிடிப்பார். கடைசியில் வந்து மறுபடியும் பியானோவோட டக்குன்னு முடிக்கிறார். ஸோ இன்னொரு இந்த பாட்டில் நான் கவனித்த விஷயம் என்னன்னாக்கா வந்து, இந்த ஒரு தாளத்தில் வந்து 2 விதமான தாளம் வருது. மெயினாக ஒரு தாளம் வரும்போது பின்னாடி மைல்டாக வந்து அது பின்தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட அரை வினாடி பின்னால் வரும்னு நினைக்கிறது. ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது பின்னால். இது வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் கவனிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் ஒரு சிறப்பான பாடலோட இணைப்பை கொடுத்துருக்கிறேன், கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது நம்ம மெல்லிசை மன்னர் பற்றி என்ன சொல்லலாம், மெல்லிசை ஹோய் அப்படின்னு பாட வேண்டியதான். நன்றி.